வணக்கம், நான் உங்கள் தர்மபுரி அதியமான். ஓர் அடர்ந்த காடு. அந்த காட்டில் ஒரு துறவி தியானம் செய்து கொண்டிருந்தார். மிகப்பெரிய துறவி, பல ஆண்டுகள் தொடர்ந்து தியானம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவர். அவரிடத்திலே ஒரு மிகப்பெரிய அரசன் வந்தான். தன்னை அவருடைய சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி கேட்டான் அந்த அரசன். அந்த துறவி மறுத்து விட்டார். இல்லற வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருப்பவன் துறவியாக முடியாது, நீ சென்று விடு என்று மறுத்து விடுகிறார். ஆனாலும் அந்த அரசன் விடுவதா இல்லை. ஒரு வழியாக அந்த துறவியிடத்திலே சீடனாக வந்துவிட்டார் அந்த அரசன். அந்த துறவி சாதாரண துறவி அல்ல. இந்த மன்னனை நாம் சோதிக்க வேண்டும், சோதித்து எப்படியாவது மீண்டும் திருப்பி அனுப்பிவிட வேண்டும் இல்லற வாழ்க்கைக்கே என்று நினைத்து ஒரு அழகிய மங்கையை தன்னுடைய சக்தியால் வரவழைத்தார். பிறகு அந்த மங்கையிடம், நீ இந்த அரசனை மயக்கி காதல் வசப்பட செய்ய வேண்டும், இதுதான் என்னுடைய கட்டளை என்று கட்டளையிடுகிறார் துறவி. அந்த பெண்மணியும் தொடர்ந்து அந்த அரசன் இருக்கக்கூடிய இடத்திலே போய் பேசுவது, பழகுவது என்று தொடர்ந்து இந்த செயல்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. அப்போது அந்த துறவி அனைத்தும் அறிந்தவர் அல்லவா, எப்படியும் இன்னும் சில நாட்களில் இருவரும் இங்கு வருவார்கள். அப்போது மன்னன், நான் துறவு வாழ்க்கையை விட்டுவிட்டு இல்லற வாழ்க்கைக்கே போய்விடுகிறேன் என்று சொல்லுவான் என்று ஆர்வத்தோடு காத்திருந்தார். அந்த அரசனும் அந்த பெண்ணும் ஒருவரோடு ஒருவர் நண்பர்களாக பழகி வந்தார்கள். அந்த துறவி எதிர்பார்த்ததைப் போலவே ஒரு நாள் இருவரும் வந்தார்கள். துறவிக்கு முன்னால் பணிவாக வணங்கிய அரசன் துறவியிடத்திலே, எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டான். அந்த துறவிக்கு ஒரே சந்தோஷம், எப்படியும் இதுதான் கேட்பான் என்று. அப்போது அந்த அரசன் சொன்னார், இந்த பெண்மணி என் தோழியாக பழகிவிட்டார், இவர் நடன மங்கையாக இருப்பதை விரும்பவில்லை. உங்களுடைய பெருமைகளை, உங்களுடைய போதனைகளை நான் தொடர்ந்து அவரிடத்திலே என்னுடன் பழகிய நாட்களிலே இந்த பெண்மணியிடத்திலே நான் தொடர்ந்து சொல்லி வந்தேன். எனவே இந்த பெண்மணி உங்களுடைய சீடராக மாற ஆசைப்படுகிறார். அருள் கூர்ந்து நீங்கள் இந்த பெண்மணியை சீடராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த அரசன் சொன்னார். அந்த துறவிக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த பெண்மணியும், ஆமாம், நான் உங்களோடு துறவரம் மேற்கொள்ள விரும்புகிறேன் என்று அந்த பெண்மணியும் சொன்னாள். இந்த துறவிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனாலும் அந்த மன்னனுடைய அறிவாற்றலை மெச்சி தன்னுடைய நிரந்தர சீடனாக ஏற்றுக்கொண்டார். பிறகு அந்த மன்னனிடத்திலே கேட்டார், எப்படி நீ இந்த தேர்விலே வெற்றி பெற்றாய் என்று கேட்டபோது அந்த மன்னர் சொன்னார், நான் அரண்மனையை விட்டு துறவு வாழ்க்கைக்கு போகலாம் என்று முடிவெடுத்தவுடன் என்னுடைய பலவீனங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நான் ஒரு ஏட்டிலே குறிப்பு எடுத்து கொண்டேன். அந்த பலவீனங்களை எல்லாம் சந்திக்கிற போது என் மனதுக்குள், உன் இலக்கு இதுவல்ல, உன் இலக்கு துறவு துறவு என்று என் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருப்பேன். இந்த பெண்மணியை பார்த்தவுடன் அவ்வாறே என் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருந்தேன். பேசுகிற பழகுகிற ஒவ்வொரு முறையும் என் இலக்கு துறவு துறவு என்று சொல்லி வந்தேன். ஆதலால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னார் அந்த மன்னன். அந்த மன்னனைப் போல நாம் கவனச்சிதறல் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி கவனச்சிதறல் இல்லாமல் நாம் வாழ்வில் முன்னேற வேண்டுமானால் நம்முடைய இலக்கு எது என்பதை அவ்வப்போது நாம் மனதுக்குள் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய பலவீனங்கள் எது என்பதை நாம் பட்டியலிட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு நாம் அறிந்து உணர்ந்து கொண்டால் கவனச்சிதறலிலிருந்து நாம் தப்பித்து விடலாம், நம் இலக்கை நாம் அடையலாம். இதுவரைக்கும் அன்பே அறம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.